ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இது அரேல பார்ட் 2. அண்ட் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்னோட லாஸ்ட் வீடியோவில் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தோம். பட் இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். இந்த அரே பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் வைக்கிறேன், 2 டபுள் கோட்ஸ் அண்ட் கன்கனெக்ட் ஆப்ரேட்டர். அண்ட் இந்த 2 டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் திரும்பியும் ஒரு என்னுடைய மை அரேவை கால் பண்ணுறேன். மை அரே பொசிஷன் வந்து எனக்கு 0 1 2. ஓகே, ஸோ இப்போ என்னோட ப்ரௌசர் நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் என்னுடைய ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இது அரேவை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் எலக்ட்ரிக்கல் இருக்குது, என்னுடைய செகண்ட் பொசிஷனில் இன்ஜினியரிங் இருக்குது. என்னுடைய ஃபஸ்ட் பொசிஷனை கால் பண்ணுறேன், அந்த கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் வந்து நான் வந்து என்னுடைய அரேல என்னுடைய செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நடுவில் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்னென்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷனில், இந்த அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக்கல் இருந்து அதாவது மாற்ற போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட அரேவை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். மை அரே ஈக்குவல் ஒரு வேரியபிளுக்கு நம்ம நார்மலாக வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல நம்ம அந்த அரேல உடைய பொசிஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் எலக்ட்ரிக்கலாக தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், 0 1. ஓகே, இந்த அரேல இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் மாற்றணும். என்னவா மாற்றணும்னா, கம்ப்யூட்டராக மாற்றணும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நெக்ஸ்ட் லைன் your tag, ஸோ தட் எனக்கு இது ஃபஸ்ட் லைன்லேயும் இது செகண்ட் லைன்லேயும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லாம் ஒரே லைன் இல்லாமல் நெக்ஸ்ட் லைனில். ஓகே, அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வருது. அண்ட் இங்கே எலக்ட்ரிக்கலாக இருக்கிறது அந்த பொசிஷன் கம்ப்யூட்டராக மாறி எனக்கு திரும்பி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக வருது. ஸோ தட் இந்த எலக்ட்ரிக்கல் அப்படின்ற வேர்டு ரீப்ளேஸ் ஆகுது கம்ப்யூட்டராக. அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ தட் இப்போ இந்த அரேல ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் செய்யும்போது எப்படி அரேக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மாற்றணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயமும் இருக்குது, இந்த எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுக்கலாம். மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரேவை வந்து நம்ம வந்து எழுதுறது, யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பொசிஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் பொசிஷன் இந்த அரேல, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன், அரே. ஸோ இதுவும் பாசிபிள் தான். இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். அண்ட் இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு மல்டி டைமென்ஷனல் அரே வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அரேக்குள்ளே எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு இந்த அரேக்குள்ளே என்னுடைய 0th பொசிஷன், ஏன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வந்து 0. ஸோ 0th பொசிஷன் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வச்சுட்றேன். என்னோடய ஃபஸ்ட் பொசிஷனில் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுறேன். ஓகே, ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளே ஒரு அரே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். அண்ட் இப்போது எனக்கு இந்த எலக்ட்ரிக்கலை கால் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஓகே, நான் ஜஸ்ட் இதை கட் பண்ணி ஜஸ்ட் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய அரே, இப்போ நான் இதை எக்ஸாக்டாக ரன் பண்ணி பார்த்தா என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரேவாக கன்வெர்ட் ஆக முடியல அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு அரேவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒரு அரேவை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி நமக்கு ஒரு எரர் வந்து நம்ம PHP ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபஸ்ட் பொசிஷனில் ஏதோ அரே இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஜஸ்ட் இந்த எரரை வந்து இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்காதுங்க. இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ அரே இன்ஜினியரிங் வருது. என்னோடய ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு அரே இருக்குது, ஏன்னா 0 இது 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இது ஒரு அரே இருக்குது. அதான் நம்ம PHP ஸ்கிரிப்ட் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு வேல்யூ எதிர்பார்க்க முடியாது. அங்கே ஒரு அரே இருக்குது, அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பொசிஷனை நான் மென்ஷன் பண்ணுறேங்க. ஒரு அந்த அரேயில் இருக்க 0th பொசிஷன், அதேமாதிரி அந்த அரேயில் இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை மீன் பண்ணுதுன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் அரே. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை மீன் பண்ணுதுன்னா அந்த அரேக்கு உள்ளே இருக்க அந்த அரே. இந்த அரேயில் 0 1 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஸோ இங்கே கம்ப்யூட்டர்னு எனக்கு டிஸ்பிளே ஆகணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. என்னுடைய ஃபஸ்ட் இதில் 0ன்னு இருக்குது. ஸோ 0ல் எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது நீங்கள் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த மல்டி டைமென்ஷனல் அரே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களால் ஈஸியாக அதை கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட் அரே, செகண்டில் இருக்கிறது அந்த அரேக்குள்ளே உள்ளே இருக்க அரே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். அரேக்குள்ளே அரே நீங்கள் அவ்வளோ க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நான் என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வருது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அரே அண்ட் செகண்ட் அரேக்குள்ளே இருக்க 0th எலமெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்.